தம்பி உன் பேர் என்னப்பா? அபு தாகிர். கொஞ்சம் சத்தமா சொல்லுப்பா, சரியா கேட்கல. அபு தாகிர். அபு தாகிரா? அபு தாகிர் எங்கிட்ட வந்துருக்கா? ராணிப்பேட்டை. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. ராணிப்பேட்டில இருந்து அபு தாகிர் வந்திருக்கா. அவளை இப்ப கேட்க போ. அதுதால கேள்வி எப்படி அதுதால போயில சொல்லிடுவாப்பா. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். கண்டிப்பா சொல்லுவோம். அவளுக்கு கேள்வி கேளு. என்ன பண்ற நீ? படிக்கிறா. என்ன படிக்கிறா? இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா. 9th படிக்கிறா. நாங்க 9th எத்தனை வருஷமா படிக்கிற? 10th. 10th? 9th முடிச்சு 10th போறியா? ஆமாப்பா, 9th முடிச்சு நாங்க 10th போயிட்டே இருக்கிறோம் அப்படின்ட்டு. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா? இதுவரை உனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார்ல ரொம்ப நல்ல வாத்தியார் யாரு? மாரியா மிஸ்ஸா? மேரியா மாரியா? எப்படிப்பா? மரியா மிஸ்ஸா? மரியா மிஸ். ஏன் உனக்கு அந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்? லோல் பண்றான் பாரு. ஏன் பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அதான் ஏன் பிடிக்கும்? சோபா மிஸ், மரியா மிஸ். பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. சோபா மிஸ், மரியா மிஸ் ரெண்டு மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது ஏன் பிடிக்கும் கேட்டாங்க. அதனால டக்குனு பதில் சொல்ல முடியுமா? முடியும். ஆனா நாங்க சொல்ல மாட்டோம்ல. சொல்லுவோமா? ரொம்ப வாசிக்காத. சொல்லுவோமா? அதுவும் சொல்லுவோம். ஆனா பதில் மட்டும் என்னைக்கு சொல்றதே கிடையாது. தம்பி, இந்தியாவுடைய தேசிய விலங்கு என்னதுப்பா? மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா. இந்தியா. இந்தியா. சுரநேட். இந்தியா சுரநேட். புரியல. சுரநேட் குடியரசு தினம். சுதந்திர தினம். சரி, நீ காட்டு சுதந்திர தினம் சொல்ற. இந்தியாவுடைய தேசிய விலங்குப்பா மயில். உலக உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அயம் தான் கண்டுபிடிச்சது. மயிலா? தேசிய விலங்கு மயிலா? அப்ப தேசிய பறவை என்னது? பறவை. புறா. ஆமா, தேசிய விலங்கு வந்து மயில், தேசிய பறவை வந்து புறா. அப்படின்ட்டு அவங்க வச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. தமிழ்நாடு இருக்குல்ல, இந்த மாநில பறவை என்னது? காக்கா. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. காக்கா வச்சிருக்கோம். இருக்கப்பா, எல்லாம் சுத்தி இருக்கா, சிரிக்காதீங்க. தம்பி தான் கரெக்டா வந்துட்டு இருக்காப்ல. நம்ம இது மாநில விலங்கு என்னதுப்பா? தமிழ்நாட்டு சூரியனா? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். மாநில இது வந்து விலங்கு என்னன்னு கேட்டா நம்ம சூரியனை சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்னு. தம்பி, உனக்கு எதிர்கால லட்சியம் என்னதுப்பா? என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வி கேட்கிற மொதல் ஆள் நீ தாண்டா. உனக்கு தனியா கவனிச்சுக்கிறேன். நட்சத்திரம். நட்சத்திரமா? நட்சத்திரம் இல்லப்பா. உங்களுடைய எதிர்கால லட்சியம். லட்சியம் என்னது? லட்சியம், உன்னுடைய லட்சியம்? கையால் அணைகட்டி தடுக்கிறதுக்கு நான் ஒன்னும் கால்வா இல்லடா, காட்டார். என்ன ஆகணும்னு ஆசைப்படுற எதிர்காலத்துல நீ? டிரைவரா? என்ன வண்டி ஓடணும்? டாடா ஏசியா? எதிர்காலத்துல எங்களுடைய லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, டாடா ஏசியை ஓட்டுறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே ஒரு லட்சியம். இந்த லட்சியத்தை வச்சுட்டு தான் நாங்க ஓடிட்டு இருக்கோம். அப்படிதானே? டார்ச்சர் பண்ற ராஸ்கல். அந்த ஒரு வண்டி வாங்கி ஓட்ட லட்சியம் முடிஞ்சு போச்சா உனக்கு? அந்த லட்சியம் நான் டாடா ஏசி மேல மட்டும்தான் நான் வச்சிருக்கேன். BMW இல்ல ஆடி காரோ ஓட்டுறதே ஒரு லட்சியம் இல்ல. டாடா ஏசி மட்டும் தான். விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. அப்படிதானே? டாடா ஏசி என்ன வேலைப்பா நீங்க? டாடா ஏசி என்ன வேலை? 105 ரூபா. 105 ரூபாவா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 105 ரூபாய்க்கு ஒரு டாடா ஏசி கிடைக்குது. அதை வாங்கிட்டா நான் ஓட்டி போயிட்டே இருக்கும். உன்னோட பென்சில வந்து யாருக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்? பென்சா. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? கோபி முருகா. கோபி முருகா, அந்த ரெண்டு பேரும். ஏன் அந்த ரெண்டு பேரும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? வெங்கட்னா பிடிக்கும். வெங்கட்டும் பிடிக்கும். மூணாவது வெங்கட்டே கோச்சிக்காத. 3 பேரும் எனக்கு பிடிக்கும். அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா. இதுல ஏன் உங்களுக்கு இந்த 3 பேரை ரொம்ப பிடிக்கும்பா? ரொம்ப பிடிக்கும். பாசம். பாசக்கார பசங்க. பாசம்னா இவங்க 3 பேர் தான். வேற எங்கேயும் கிடையாது. இந்த 3 பேர் போய் பாத்தீங்கன்னா பாசம் மழையா போயிடுவாங்க. அப்படிதானே? உனக்கு என்ன வாங்கி கொடுத்துறாரு இதெல்லாம் அவங்க? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா? உனக்கு என்னப்பா வாங்கி கொடுத்துறா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்? போட்டி மிச்சரு. அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? அவ்வளவு போட்டி மிச்சர் வாங்கி கொடுத்ததால அந்த நண்பர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நட்பு இல்லாம அந்த பேரை போட்டு சொல்லு பாப்போம். ஐயோ ஐயோ. கோபி முருங்கா. லோல் பண்றான் பாரு. வெங்கட். அது முருகாப்பா. முருகா கிடையாது, முருகா. அது அப்படிதான். தம்பி ரொம்ப வாசிக்காத.
ஒரு பழமொழியில தெரியுமா? தெரியும். என்ன பழமொழி ஒன்று சொல்ல பாப்போம். ஆப்பிள், வாழைப்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், தர்பூஸ், மங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா அன்னாச்சி பழம். அண்ணாச்சி பழம். அவ்வளவுதான். தம்பி நானு பழம் கேட்கலப்பா, பழமொழி கேட்டேன்ப்பா. உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அயம் தான் கண்டுபிடிச்சது. பழம், ஆப்பிள். ஆப்பிள் தான் பழமொழி கேட்டா. ஆப்பிள் அதுவும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அடுத்த ஆள நான் யாராவது பாக்குறேன். தம்பி டாடா சொல்லுப்பா, என்னால முடியல. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. தம்பி உன் பேர் என்னப்பா? பாண்டியன். பாண்டியா, நெல்லூர், ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டில இருந்து பாண்டியன். ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப வந்திருக்கு. அவளை இப்ப கேட்க போற அசுதான கேள்விக்கு எப்படி அசுதான பதில சொல்லிடுவாப்பா. தெரிஞ்சவர்ல சொல்றோம், தெரியாத இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, கார்பெட் மண்டையா. என்ன பண்ண நீ? லோடு போயிட்டு என்ன லோடு? இரும்பு ஸ்கிராப். இரும்பு லோடு ஸ்கிராப் எல்லாம் நாங்க வந்து ஏத்தி இறக்கிட்டு இருக்கோம். இதுதான் நாங்க வந்து தொழிலா பண்ணிட்டு இருக்கோம். ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். அப்படி என்ன படிச்சிருக்க நீ? 8th சார். 8th வரல படிச்சிருக்கியா? பெரிய படிப்பு படிச்சிருக்காப்ல. 8th வரல படிச்சுட்டு மேற்கொண்டு ஏப்ப படிக்கல? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்ல முடியல. அதெல்லாம் ரகசியம். இது மாதிரி கூட்டு வந்து கேட்டு வச்சுட்டு ஏன் பண்ணல, ஏன் போல அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க அதுக்கு பதிலா சொல்ல மாட்டோம். அப்படிதானே? லோல்டு பண்றான் பாரு. உனக்கு வந்து எதிர்காலத்துல என்னவா ஆகணும்னு லட்சியமா வச்சிருந்தப்பா நீ? ஏசி மெக்கானிக் ஆகணும். ஏசி மெக்கானிக்கா? ஏன் உனக்கு ஏசி மெக்கானிக் மேல ஒரு ஆர்வம் வந்தது? பிச்சுக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. சின்ன வயசுல இருந்து அது போயிருந்தேன். அது கொஞ்சம் தடைப்பட்டுச்சு. சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தா ஏசி மெக்கானிக் ஆகணும்ன்றதா ஒரே லட்சியம். ஆனா இது வேலைக்கு போனாப்ல கத்துக்கிறதுக்காக. அங்க போன அப்புறமா கூட அவரால் ஏசிய சரி பண்ண முடியல. சபா இப்பவே கண்ணை கட்டுது. கூட சீக்கிரத்துல நாங்க அந்த வேலையை கத்துக்கிட்டு ஏசி மெக்கானிக் ஆகல. எங்க பேரு பாண்டியன் இல்ல. பாண்டியன் இல்ல, Be happy. Cool down. பாண்டியன் இல்ல. அப்படிதானே? கண்டிப்பா. கண்டிப்பா. இப்போ இந்தியா இருக்குல்ல, இந்தியாவோட அண்டை நாடுகள்லாம் என்னதுப்பா? ஐயோ தெரியலையே. இது மாதிரி கேள்வி கேட்டா நாங்க எப்படிப்பா சொல்லுவோம்? எங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. கோழி முட்டை இருக்கு தெரியுமா? கோழி முட்டை. ஆமா சார். அந்த பாயா இருக்கணும்டா. இந்த கோழி முட்டையில எத்தனை ஓட்டை இருக்கு சொல்ல முடியுமா? இல்ல. இருக்கு. அப்படியே ஒரே ஒரு தடவை ஊட விடு. பத்திக்குமா? ஓட்டை இருக்கா இல்லையா? அதுல இல்லையா? கண்டிப்பா இல்லையா? நிச்சயமா இல்லன்றியா? இருக்குதுன்றியா? நிச்சயமா யாரும் ஒன்னா கேட்டு பாருங்க. கோழி முட்டையில வந்து எத்தனை வந்து துளையில் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்கா சுத்தமா இல்லன்னு தான் சொல்றாங்க. அப்படித்தானே? நீ பொய்யே சொல்ல மாட்டேன், நீயே தான் சொல்லுவேன். உண்மைதான். பாண்டியன் தெரியாம வந்திருக்காப்ல. அவரை போய் நான் கேள்வி கேட்டா நான் ஒரு தப்பா போய் சொல்றாப்ல. என்ன நினைச்சிட்டீங்க? அப்படித்தானே? இப்போ உனக்கு வந்து வாழ்க்கையில வந்து நிறைய வெற்றியை சந்திச்சிருக்கியா, தோல்வி சந்திச்சிருக்கியா? பதி என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. தோல்வி தானே? வெற்றி சந்திச்சது இல்லையா? என்னென்ன விஷயத்துல நீ நிறைய தோல்வி அடைஞ்சிருக்க? நிறைய விஷயத்துல என்னென்ன விஷயம்? பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. எப்படிப்பா? லவ்ல காதல்ல தோத்துட்டோம். அப்புறம் வேற என்ன? அதத்தான் சொல்ல முடியும். வேற எதையா நாங்க சொல்றது? இதை வரல தான் நாங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். வேற என்ன அப்படின்னு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்ப உன்னுடைய முயற்சி இருக்கு இல்லையா? இப்ப இதுக்கு அடுத்தபடியா இப்ப வந்து ஏசி மெக்கானிக் ஆகணும்னு நீ ஒரு முடிவு பண்ண, ஏசி மெக்கானிக் ஆக முடியல. இதை தவிர்த்து வேற என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்? லோல்டு பண்றான் பாரு. வண்டி எதனா போடலான்னு. வண்டி போடலாம். என்ன வண்டியா? ட்ரெயினா? பிச்சுக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. அந்த அளவுக்கு இல்ல சார். அந்த அளவுக்கு எல்லாம் இல்லப்பா. சின்ன வண்டி ஏதாவது ஒண்ணு போட்டு பொறுமையா முன்னேறுவோம். கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு முன்னேறி அப்படியே போயிட்டு இருக்குவோம். ஓகேவா? 2 2s are 4 4 2s are 8. ஓகேடா. குட். இல்ல நம்ம இருக்கக்கூடிய வழக்கத்துல கருப்பு தங்கம் அப்படின்னு ஒரு பொருள் ஒண்ணு சொல்லுவாங்க. கருப்பு தங்கம் அப்படின்றது எதை சொல்லுவாங்க? என்ன கொடுமை சார் இது? கருப்பு தாங்கன்னா கொள்ளச்சி வாங்குறாங்க, அதான் கருப்பு தாங்கன்னு சொல்லுவாங்க. வேணாம்.
வலிக்குது, அழுதுருவேன். அதாவது கொள்ளை அடிச்சு திருட்டுத்தனமா வாங்கக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு தங்கம். அதாவது கருப்பு பணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருப்பு பணம்னா கவர்மெண்ட் காட்டாம கணக்கு காட்டாம எந்த அளவுக்கு லாபம் வருதோ அதெல்லாம் உள்ள கொண்டு போய் வச்சிருக்காளோ அது கருப்பு பணம். அதே பணத்து மூலியமா போயிட்டு நீங்க தங்கத்தை வாங்கி உள்ள வச்சீங்கன்னா அதுதான். எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு. சொல்லுப்பா, கருப்பு தங்கம் உன்னை நம்பிதான் இவ்வளவு நேரம் மூச்சு முடிய பேசிட்டு இருக்க. நீ வேற அமைதியா இருந்துட்டா அப்புறம் நானே சொன்னேன்னு சொல்லிட மாட்டாங்க. ஐயோ, இருக்கிறது பாண்டியன் தான் சொல்லியிருக்காப்ல. கருப்பு தங்கம்னு கேட்டீங்கன்னாக்கா கருப்பு மணில போய் வாங்கினாக்கா அதான் கருப்பு தங்கம். அப்படிதானே? உங்ககிட்ட ஏதாவது கருப்பு தங்கம் இருக்குதாப்பா? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் இல்லையா? வெள்ளை தங்கமா இருக்குதா? வெள்ளை தங்கமும் இல்ல, கருப்பு தங்கமும் இல்லப்பா. உனக்கு விடுகதைகள்லாம் தெரியுமா? வீட்டுக்கு சின்ன வயசுல விடுகதைகள்லாம் சொல்லி அக்க பக்கத்துல இருக்க பசங்க கூட எல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்களா? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அதெல்லாம் எங்க தெரியல. எங்கெல்லாம் எங்க விளையாடுறோம், நேரா பூரா டிவி பாக்குறோம், ஓடி போடுறோம், அதோட எதுவுமே இல்ல. அப்படி போகணுமா வேலைக்கு போகணும், அவ்வளவுதான். ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். அது அவருக்கு தான் நம்ம அதுதான் தப்பு கிட்ட கேட்கணும், வேற ஏதாவது சொல்ல முடியாது. அடுக்கடுக்கான மாளிகையில் இனிப்பு விருந்து அப்படின்னு ஒரு விடுகதை இருக்கு. அடுக்கடுக்கான மாளிகை, அதுல இனிப்பு விருந்து, அது என்னது? கரும்புட்டாங்க. கரும்பா? ஐயோ, கரும்புதான் அடுக்கடுக்கா இருக்குதா? அடுக்கடுக்கால அது இரும்பு விருந்து வச்சிடறோமா? பேசுறது அவருக்கு போன் கால் வந்ததுனால அவர் இப்பயே பாண்டியன் கிளம்புறாருப்பா.